தமிழக காவல்துறை டிஜிபி நியமனத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்று குற்றம் சாட்டியுள்ள எடப்பாடி பழனிசாமி அதில் உள்ள பிரச்சினை குறித்து அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழக டிஜிபி ஓய்வு பெற உள்ள நிலையில் 3 மாதங்களுக்கு முன் புதிய டிஜிபி பட்டியலை அனுப்பியிருக்க வேண்டும் என்றும், ஆனால் தமிழக அரசு இதுவரை பட்டியலை அனுப்பாததில் ஏதோ கோளாறு உள்ளதாக தெரிவித்தார். இதுகுறித்து தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சட்ட ஒழுங்கு டிஜிபி 30ஆம் தேதி ஓய்வு பெற இருக்கிறார். இந்த மாதம் ஓய்வு பெற இருக்கிறார். அவர் மாநிலத்தில் இருக்கின்ற உயர் காவல்துறை அதிகாரி டிஜிபி அவர்கள் ஓய்வு பெறுவதற்கு முன்பாகவே, அதாவது 3 மாதத்திற்கு முன்பாகவே அந்த பட்டியலாம் தயார் பண்ணி அங்கே யூபிஎஸ்சிக்கு மத்தியில் அனுப்பி அவர்கள் அதை ஆலோசனை நடத்தி யார் டிஜிபி வர வேண்டும் என்று 3 பேரை அவர்கள் பரிந்துரைப்பாங்க. அதில் 3 பேர் ஒருவரை தமிழ்நாடு அரசு தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனால் இதுவரை மத்திய அரசுக்கு மாநில அரசு இந்த டிஜிபி பட்டியலை அனுப்பவில்லை. இன்றைக்கு தினமணி பத்திரிகையில வெளியில் வந்திருக்குது. இதில் என்ன உள்நோக்கம் என்று தெரியவில்லை. ஆகவே திராவிட முன்னேற்ற கழக அரசு சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய தலைமை பொறுப்பிருக்கின்ற டிஜிபி நியமனத்திலே ஏதோ ஒரு கோளாறு இருக்கின்றது. ஆக வெளிப்படை தன்மை இல்லை. இதைத் தொடர்ந்து திருச்சி கிழக்கு தொகுதி மரக்கடை பகுதியில் மக்கள் மத்தியில் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி, திறமையற்ற முதலமைச்சரால் தமிழக கல்வித்துறை உள்ளிட்ட பல துறைகளில் பின்தங்கியுள்ளதாக தெரிவித்தார். திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வால் அனைத்து தரப்பு மக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். திறமை வேணும், திறமையில்லாத ஒரு அரசாங்கம், திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காரணத்தால தமிழ்நாடு இன்றைக்கு மற்ற மாநிலத்தில் ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்முடைய நிலைமை சரிந்து கொண்டிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது பொருளாதாரம் வளர்ச்சி பெற்றது, கல்வி வளர்ச்சி பெற்றது. இன்றைக்கு விடியா திமுக அரசுல அதையெல்லாம் படிப்படியாக மங்கி வருகிறது. நேற்றைய பரப்புரையின் இறுதியாக திருச்சி மாவட்டம் லால்குடியில் மக்கள் மத்தியில் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி, மக்கள் பிரச்சினைகள் குறித்து கவலைப்படாமல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளிநாடு செல்வதாக தெரிவித்த அவர், ஏற்கனவே வெளிநாடு சென்றபோது தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்கு பதிலாக சைக்கிள் ஓட்டியதாக விமர்சித்தார். ஸ்பெயின் சென்ற 18 நாளில் தமிழக மக்கள் அவரது கண்ணுக்கு தெரியவில்லை என்றும் கூறினார். மக்களுக்கு கிடைக்கிற வருமானம் குறைஞ்சி போச்சு, செலவு அதிகரிச்சிடுது. இதனால் மக்கள் துன்பப்படுறாங்க. இதை பத்தி எல்லாம் முதலமைச்சர் கவலைப்படுறதே இல்லை. அவர் வெளிநாடு புறப்பட்டார், வெளிநாடு போறதுக்கு புறப்பட்டார். ஏற்கனவே எல்லா முதலமைச்சரும் வெளிநாடு போறது இருக்கதான். அங்க போய் தொழில் முதலீட்டு இருக்குன்னு சொல்லி போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார். வெளிநாடு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார். அந்த காட்சி பார்க்கறதுக்காக நம்ம ஓட்டு போட்டு இவரை முதலமைச்சர் ஆக்குனீங்க. 18 நாள் போய் ஸ்பெயின்ல ஓய்வு எடுத்துட்டு அப்பெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனை சந்திக்கலையா? மக்களுக்கு பிரச்சனை இல்லையா? ஆனா இப்படி எல்லாம் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு அரசாங்கம்